வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூஸ். காவிரி தண்ணீரை இன்னும் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தரல. இப்போ வரைக்கும் பிரச்சனை அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. ஒரு வருடமும் காவிரி தண்ணீரை நாம அவங்க கிட்ட போராடி தான் பெற வேண்டியதா இருக்குது. இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்றது வரவே இல்லை. காவிரி மேலாண்மை குழுவும் இப்போ ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க. ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணீரை திறந்து விடணும் 15 நாட்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. ஆனா அதையும் மீறி கர்நாடகா இப்போ மேல்முறையீடு பண்ணிட்டு இப்ப வரைக்கும் தண்ணியை திறந்து விடாம உட்கார்ந்துருக்காங்க. இதுக்கு நடுவே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி செல்ல இருக்காரு அப்படின்ற தகவல் வெளியா இருந்தது இல்லையா? அதுக்கு நடுவுலையே இப்போ கர்நாடகாவினுடைய முதல்வர் இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா வர வேணாம் அப்படின்னு சொல்லி சில செய்திகளையும் வெளியிட்டு இருக்கிறாரு. ஏன் எதுக்கு அப்படின்றது உட்பட அது என்ன அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்ததா இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, தீகா அமைப்பினர், அதாவது திராவிட கழகம் அமைப்பினர், பெரியாரியவாதிகள் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவுக்கு சப்போர்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவங்க ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்கனாலோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறாங்க அப்படின்னாலோ அதுல வந்துட்டு டிஎம்கேவினுடைய இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இவங்க சொல்லிதான் இவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ தீகா அமைப்பினர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, நாங்க நீட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி டிவிகே அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்கவே டிவிகே அரசாங்கம் அனுமதி கொடுக்காம மறுத்திருக்கிறாங்க. ஏன் அனுமதி கொடுக்கல, என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்தாவது மூணாவது மிக முக்கியமான விஷயம், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இப்போ முன்ஜாமீனை கொடுத்து வச்சிருக்காங்க. நேத்தைக்கு உயர்நீதிமன்றம் ஹைகோர்ட்டு முன்ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது, இவர் அரெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி மறைமுகமா உத்தரவு போட்டுட்டாங்களா. இப்ப அவர் போய் சுப்ரீம் கோர்ட்ல முன்ஜாமீனை வாங்கி வச்சிருக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகளும் இருக்குது. எல்லாத்தையும் நாம வீடியோக்குள்ள விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். காவிரி தண்ணீரை கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு ஜூன் மாசமே திறக்க வேண்டியது, இப்ப வரைக்கும் திறக்கல. அதனால விவசாயம் எந்த அளவுக்கு டெல்டா பகுதியில பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காவிரி மேலாண்மை குழு இப்ப கர்நாடகாவுக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. என்னன்னா, ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு ஒரு நாளுமே 3500 கன அடி நீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டாங்க. இந்த உத்தரவை போட்டோன்னே கர்நாடகா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்க கிட்டயே தண்ணி இல்ல, மழை இல்ல, வறட்சி காரணமா எங்க கிட்டயே தண்ணி இல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க தண்ணீரை திறந்து விட முடியும் அப்படின்னு சொல்லி காவிரி மேலாண்மை குழுக்கு மேல்முறையீடு போட்டுட்டு இப்ப வரைக்கும் தண்ணீரை திறக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தா, கர்நாடகால ஆளும் கட்சி யாரு அப்படின்றது நமக்கு தெரியும். காங்கிரஸ் தான் ஆளும் கட்சியா இருக்கிறாங்க. ஆப்போசிட் எதிர்கட்சியா இருக்கக்கூடியது பிஜேபி அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி காவிரி மேலாண்மை குழு இப்படி ஒரு அறிவிப்பு போட்டோன்னே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி அங்க கர்நாடகால என்ன பண்ணிட்டாங்கன்னா, விவசாயிகள் சார்பா போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், எங்களுக்கே தண்ணி இல்ல, தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அணைக்கெல்லாம் முன்னாடி உட்காந்து இப்போ போராட்டத்தை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கர்நாடகால இருக்கக்கூடிய கன்னட அமைப்பினர் ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டா கோஷங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் இந்த ஜனநாயகன் படத்தை ஒட்டி கர்நாடகாலையும் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, அங்கங்க நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய போஸ்டர் அப்படின்றது வைக்கப்பட்டிருந்தது. அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு கோஷங்கள்லாம் இட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த சைடு திடீர்னு கர்நாடகாவினுடைய சிஎம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா போறதா இருந்தது இல்லையா, ஒரு 13 பேர் வந்துட்டு கூட போறாங்க, அமைச்சர்கள் உட்பட அதிகாரிகள் உட்பட ஒரு 13 பேர் கூட போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தகவல் வந்துட்டு வெளியில வந்துகிட்டே இருந்தது. சோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ கர்நாடகா சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்நாடகால ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. முதல்வர் விஜய் அவர்களுடைய போஸ்டர்ஸை கிழிக்கிறாங்க, அப்புறம் பிஜேபி வந்துட்டு போராட்டத்துல இறங்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதல்வர் விஜய் அவர்கள் இங்க வர வேண்டாம், இன்னொரு நாள் வந்துட்டு வரலாம், ஒரு 2-3 நாட்கள் இல்லைன்னா ஒரு வாரம் அந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் ஓடட்டும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட தொலைபேசியில நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பை
கொடுத்திருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்கிறாரு. அது தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. என்னன்னா, நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி கர்நாடகால அனைத்து கட்சிகளுடைய கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது. அந்த கூட்டத்துல நாங்க பேசி ஆலோசிச்சு ஒரு முடிவு எடுக்க போறோம். அந்த முடிவு அப்படின்றது தமிழ்நாட்டுக்கும் இந்த சைடு கர்நாடகாவுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம 2 பேருக்கும் ஓரளவு ஃபேவரா இருக்கிற மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. என்ன முயற்சி எடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகல அப்படின்றது இதன் மூலமா தெளிவா தெரிய வருது. ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கர்நாடகா என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய மூவ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மக்களே, இன்னொரு விஷயத்தை நாம நோட் பண்ணி பார்க்கணும். அதாவது என்னன்னா, இவ்வளவு நாட்களா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்துல கர்நாடகாவுக்கு நேரடியா சென்று கர்நாடகாவினுடைய அப்போதைய முதல்வரை சந்திச்சு பேசி காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்தது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யாருமே நேரடியா முதல்வரை போயிட்டு அங்க சந்திக்கல, பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தல. நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வச்சு சட்டபூர்வமா அந்த மாதிரி போராடிதான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நான் நேரடியாவே கர்நாடகாவுக்கு போகிறேன், போயிட்டு நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு, ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாரு இல்லையா? இதுக்கு இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள், அதுக்கப்புறம் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து எப்படி நீங்க போவீங்க, நீங்க கர்நாடகாவுக்கு போய் அப்படியே தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்துருவீங்களா, எதுக்காக போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் கொடுக்க மாட்டோம் தான் சொல்ல போறாங்க, நீங்க எப்படி போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க, நீங்க பேச்சுவார்த்தையை நடத்தினீங்கனாலே நம்மளுடைய உரிமைகளை கைவிடுற மாதிரி, நம்மள ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ விஷயங்களை பேசி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இங்க பெரிய பெரிய போர்கள் கூட பேச்சுவார்த்தையினால முடித்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? சமாதானமாகப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது போகாதீங்க, எதுவும் நடக்காது, நமக்கு ஃபேவரா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நமக்கு ஃபேவரா இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா அது நல்லது தானே. ஸோ நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. ஸோ போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு தடுக்கிறத பார்த்தா இவ்வளவு நாட்கள் இந்த காவிரி பிரச்சனையை வச்சு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசியல் அப்படின்றத பண்ணிட்டாங்க. இப்ப பேசி ஒரு தீர்வு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டா அந்த அரசியல் பேச முடியாதோ அப்படின்றதுல தான் இவ்வளவு தடை அப்படின்றத போட்டு பேசிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க மக்கள், உங்களுக்கும் இந்த மாதிரி கேள்வி வந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திராவிட கழகம் திக கட்சி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசு டிவிக்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கிறாங்க. எதுக்காகனா போராட்டம் நடத்துறதுக்கு, நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நாங்க நடத்தணும், அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கேட்டிருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு யாரு முன்னெடுத்து விட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிஎம்கே மூலமா தான் இந்த ஒரு போராட்டம் முன்னெடுத்து போயிருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க போய் பெர்மிஷன் கேளுங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே தான் அனுப்பி வச்சிருப்பாங்க அப்படின்றது ரொம்பவே வெளிப்படையா தெரியுது. ஓகேவா? ஸோ அவங்க போயிட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆனா டிவிக்கு அரசாங்கம் பெர்மிஷன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இப்பதான் ஒரு வாரம் கூட ஆயிருக்காது, சிஜேபி அந்த பார்ட்டி முன்னெடுத்து ஒரு நீட்டுக்கு எதிரான போராட்டம், பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டாங்க. அந்த போராட்டம் முடிஞ்சு இன்னும் ஒரு வார காலம் கூட முடியல, அதுக்குள்ள இப்போ பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போராட்டம் அப்படிங்கும் போது இப்படி போராட்டம் போராட்டம் போராட்டம்னு கண்டினியூஸா தமிழ்நாட்டுல போயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த அமைதி அப்படின்ற ஒரு நிலையே இல்லாம போயிடும். கலவரம் வரலாம், ஏதோ ஒரு விஷயம் நடக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அதுலயும் சிஜேபி நடத்தும் போது டிஎம்கே உள்ள புகுந்து அந்த போராட்டத்தை எப்படி டைவர்ட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்றத நாம எல்லாருமே கண்கூடா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு வாரம் முடிஞ்சோடனே அடுத்த போராட்டம் அப்படின்னா அதுக்கு இப்போதைக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத டிவிக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. மக்களே நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பா இப்போ திக கட்சியினர் இந்த போராட்டத்தை நடத்துறாங்கன்னா அதுல டிஎம்கேவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அடுத்து அவங்களும் அனுமதி கேட்டு அவங்களும் உள்ள போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அங்க வைக்கக்கூடிய போராட்டத்துல பேசக்கூடிய விஷயங்கள்
பிஜேபியை நோக்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. அது ஒரு பங்கு இருந்தாலும் 3 பங்கு டிவிகேவை பத்தியும் முதல்வர் விஜய் அவர்களை பத்திய விமர்சனங்களை மட்டும்தான் வைப்பாங்க. நீட்டுக்கு எதிரான போராட்டம்னு சொல்லிட்டு அதை எப்படி திசை திருப்புவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு உதாரணம் தான் சிஜேபி பார்ட்டி நடத்தினதுல திமுக உள்ள புகுந்து நடந்த விஷயங்களை நாம பார்த்தோம். சோ இப்போதைக்கு அனுமதி கிடையாது, இப்பதான் ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இப்போ டிவிகே அரசு பெர்மிஷன் கொடுக்கல. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெர்மிஷன் கொடுக்கலனோன்னு திராவிட முன்னேற்ற கழகம் பொங்கி எழுந்து, நீங்க நீட்டுக்கு எதிர்ப்பா இருக்கிறீங்க தானே, அப்படி இருக்கும்போது ஏன் நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கல? அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க, யாருடைய அழுத்தத்தினால நீங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் அவர்கள், அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் எப்படி நீங்க பெர்மிஷன் கொடுக்காம இருக்கலாம், நீங்க பெர்மிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ மக்களே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் அவர்கள் எடுத்த முடிவு சரியா என்ன அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா 3வது முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான். உங்களுக்கே தெரியும், லஞ்ச ஒழிப்பு போலீஸ் அவங்க அந்த துறை ரைடெல்லாம் மேற்கொண்டாங்கன்றது தெரியும். டாஸ்மார்க் முறைகேடு வழக்குல தான் இது பண்ணாங்க, எஃப்ஐஆரும் போட்டிருந்தாங்க. அதுல A1 குற்றவாளியாவே செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இருக்கிறாரு. அவர் உட்பட ஒரு 7 பேர் மேல எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 2 பேரை ஏற்கனவே போலீசார் அரெஸ்ட் பண்ணி ரகசிய விசாரணைகள் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல செந்தில் பாலாஜி அவர்கள் நேத்தைக்கு, அதாவது ஜூலை 30ஆம் தேதியே உயர்நீதிமன்றத்துல எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு போட்டுட்டாரு. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்ஜாமீனை கொடுக்கல. ஏன் இன்னும் கஸ்டடி எடுத்து விசாரிக்காம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீதிபதியே பேசினதாவும் சொல்லப்படுது. அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கல. ஸோ அடுத்தபடியா செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாருன்னா, சுப்ரீம் கோர்ட் போயிட்டாரு. சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இப்ப முன்ஜாமீனும் வாங்கிட்டு வந்துட்டாரு. சில நிபந்தனைகளோட முன்ஜாமீன் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. ஸோ அதை பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸ்ல அவ்வளோ பேரு குற்றவாளிகளை நீதிமன்றமே காப்பாத்துதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கேள்வியும் நமக்கும் வரதான் செய்யுது. ஏன்னா உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு நீதிபதிகளை வச்சு வாதாடி ஆதாரங்கள் இருக்கு, அவர் காவல்ல எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முன்ஜாமீன் கிடைக்க கூடாது அப்படின்னு போராடி வச்சிருக்கும் போது சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வராங்க. அப்படிங்கும் போது இந்த கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயுமே தோணும். இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சில நிபந்தனைகளை கொடுத்துதான் முன்ஜாமீன் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. ஆதாரங்களை கலைக்கக்கூடிய வேலையில ஈடுபடக்கூடாது, விசாரணைக்கு முழுமையா ஒத்துழைப்பு அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் போலீசார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிபந்தனைகளை கொடுத்துதான் இந்த முன்ஜாமீன் அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே இந்த குதிரை பேர வழக்குல அவர் முன்ஜாமீன் வாங்கி நிபந்தனையோட தான் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது. அவருக்கு மார்னிங்கும் ஈவினிங்கும் போயிட்டு திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல சைன் போடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 நாட்களா இந்த இன்னொரு வழக்கு உள்ள வந்தோனையே அதுக்கு எப்படியாவது முன்ஜாமீன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா தலைமறைவாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மும்மரமா செயல்பட்டு இருந்ததுல செந்தில் பாலாஜி அவர்கள் 2 நாளா போயிட்டு சைன் போடவே இல்லை. சைன் போடாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கையா அரெஸ்ட் வரைக்குமே போவாங்க. ஓகேவா? சோ அந்த நடவடிக்கையில போலீசார் இறங்கும் போது இந்த சைடு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னொரு மனுவையும் நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு ஒரு 6 நாள் மட்டும் விலக்கு கொடுங்க, நான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் ஆஜராகி நான் சைன் போட்டுறேன், 6 நாள் மட்டும் எனக்கு விலக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இந்த 6 நாள் விலக்கு அப்படின்றது எதுக்குன்னு தெரியல. தலைமறை வாயிறதுக்கா இல்ல அந்த கேஸினுடைய ஆதாரங்கள் அளிக்கிறதுக்காக இந்த 6 நாள் விலக்கு கேட்கிறாரா அப்படின்றது தெரியல. ஸோ எனிவே என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 5ஆம் தேதி தஞ்சாவூர்ல திமுக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கு இருக்கிறாங்க. எதுக்காக ஆர்ப்பாட்டம் அப்படின்னா, மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்றத வச்சும், அதே போல விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்கணும். காவிரி காவிரிலேருந்து தண்ணீர் வரலையா, ஸோ அதற்கு இதுவாகவும் குரல் கொடுக்கணும், அதுக்கேற்ற நிவாரணங்களை விவசாயிகளுக்கு பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு டிவிகேவை அட்டாக் பண்ணி தான் அங்கே பேச போறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னும் என்ன சொல்லப்படுது கமெண்ட் செக்ஷன்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாசம் இல்லையா, திருமணங்கள் எதுவுமே இல்லை, திருமண விழாக்கள்ல போயிட்டு அழுது புலம்பி பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த 1 மாசம் இல்லாததுனால
இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமா அங்க போயிட்டு நின்று பேச போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படிதான் வந்துட்டு அதாவது முதல்வர் விஜய் அவர்களை தாக்கியும் டிவிகேவை தாக்கியும் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச போறாரு. அதை எதிர்பார்க்கக்கூடியதான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பேச போறாரு அப்படின்றத. அடுத்ததா பார்த்தோம்னா சென்னையில இருக்கக்கூடிய எழும்பூர்ல இருக்கிற ராஜரத்தினம் மைதானத்துல காவலர்களுக்கு பதக்கம் வழங்கக்கூடிய விழா நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டுட்டு அதுல கலந்துட்டு இருந்தாரு. அந்த வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிறந்து விளங்கின 600 காவலர்களுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம், முதல்வர் பதக்கம், இது இரண்டையுமே வந்துட்டு வழங்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள். அடுத்ததா பார்த்தோம்னா திமுக RS பாரதி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாரு. அதுல பல விஷயங்கள் சார்ந்து பேசியிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அவர் மேல இப்படி தொடர் வழக்குகள், ஊழல் வழக்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே, இது எப்படி என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான், இதெல்லாம் வச்சு நீங்க அவரை வந்து பயமுறுத்த முடியாது. ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் வந்துட்டு ஜெயிலெல்லாம் பார்த்துட்டு வந்தவர் தான், இதெல்லாம் வச்சு நீங்க பயமுறுத்த முடியாதுப்பா, இதெல்லாம் எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ மக்கள் வரி பணத்தை எடுத்து முறைகேடு பண்ணி அதனால நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வரதெல்லாம் திமுக காரங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களோ அப்படின்றது இதுல இருந்தே வெட்ட வெளிச்சமா தெரியுது. சோ மக்களே, இந்த ஒரு பதிவுல நம்ம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.